இங்கே மட்டும் இல்லை, எங்கேயுமே உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலுமே நான் தான் கிங் அப்படிங்கிறத தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் நிரூபிச்சுட்டே தான் இருக்காங்க. சமீபத்தில் ஜப்பானில் தலைவரோட ஜெயிலர் திரைப்படத்தை ஜப்பானிய லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பிப்ரவரி 21 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இப்போ இந்த படம் 2வது வாரத்தில் வெற்றிகரமாக அடி எடுத்து வச்சுருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 2வது வாரத்தில் ஜெயிலர் திரைப்படத்துக்கு ஸ்க்ரீன்ஸை அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த தகவல். ஏற்கனவே ஜெயிலர் திரைப்படம் வெளியாகும் போதே 650 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. இப்போது ஜப்பான்லையும் சக்கப்போடு போட்டுட்ருக்கு ஜெயிலர் திரைப்படம். அதனால் வசூல்லையும் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய சாதனை படைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜப்பானிய மக்களும் இந்த படத்தை ரொம்பவே வெகு விமர்சையாக கொண்டாடிட்டுருக்காங்க. தலைவருக்கு ஜப்பானில் இருக்கிற ஃபேன் பேஸ் பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஜப்பானில் மட்டும் இல்லை, எல்லா பக்கமுமே உலகம் முழுவதும் தலைவருக்கு ரசிகர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஜப்பான் மக்கள் இன்னும் ஒருபடி அதிகப்படியாகவே தலைவரை கொண்டாடுவாங்க. முத்து படத்துலேருந்தே அப்படி தான் கொண்டாடிட்டுருக்காங்க. இப்போ ஜெயிலர் படத்தையும் ரொம்பவே வெறித்தனமாக கொண்டாடிட்டுருக்காங்க ஜப்பான் மக்கள்.